அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டெலியூஷனுடைய 17வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் ஹீஸ் அ கூஸ். தான் ஒரு வாத்து போன்ற கற்பனை எண்ணம் ஏற்படுதல். இதுக்கு கோணைய மேக்குலேட்டம் ஒற்றை மருந்து. அடுத்ததாக டெலியூஷன் ஹீஸ் அட் அ கிரேவ். தான் கல்லறையில் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஜெல்சீமியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹீ இஸ் அ கிரேட் பர்சன். தான் ஒரு சிறந்த நபரை போன்று ஒரு எண்ணம் ஏற்படுதல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வரும்போதே அலப்பறை தாங்க முடியாது. அவங்க ஏதாவது செய்வாங்க. வரும்போது சார் நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஹார்ட்டி இம்பார்ட்டன்ட் இந்த கிராஸ் ரூப்ரிக்லாம் எடுத்தாலும் இந்த ரூப்ரிக்கும் மிக முக்கியமான ரூப்ரிக். பாம்பஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தோடையும் இந்த ரூப்ரிக் நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்னா எக்ஸாக்டாக நம்ம சிமிலிமம் கண்டுபிடிக்க முடியும். டெலியூஷன் ஹீ இஸ் அ கிரேட் பர்சன். இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. முக்கியமான மருந்துகள் அகாரிக்கஸ், அலுமினா, கேனபிஸ், பெலடோனா, லைக்கோபோடியம், சல்ஃபர், பெரெட்ரம் ஆல்பம், பெரெட்ரம் விரைடு போன்றவை. சரிங்களா? ரைட். டெலியூஷன் ஃப்ரம் ஆங்கர் அண்ட் கிரீஃப். கோபத்தினாலும் வருத்தத்தினாலும் ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணங்கள். இதற்கு 2 மருந்துகள், பெலடோனா அண்ட் ஜிங்கம். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் க்ரீப் வெயிட்டட் அப்பான் ஹிம். அதாவது தம் மேலே ஒரு பெரிய துயரத்தை தூக்கி வச்சது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு அமோனியம் யூரியாட்டிக்கம், கோணைய மேக்குலேட்டம் 2 மருந்துகள். டெலியூஷன் ஹியர்ஸ் க்ரோன்ஸ். தான் முனகல் சத்தத்தை கேட்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு குரோட்டாலஸ் காஸ்காவிலா ஒற்றை மருந்து. டெலியூஷன் வித் க்ரோன்ஸ். முனகளோடு ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணம். இதுக்கு சாமமிலா ஒற்றை மருந்து. டெலியூஷன் கிராட்டஸ்கியூ. அது என்ன கிராட்டஸ்கியூன்னா அருவருக்கத்தக்க கற்பனை எண்ணங்கள். இதற்கு ஹயாஸ்கேமஸ், பிளம்பமெட்டாலிக்கம், சல்ஃபர் போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் பீப்புள்ஸ் அப்பியர்ஸ் கிராட்டஸ்கியூ. தான் பார்க்கக்கூடிய மக்கள் அருவருக்கத்தக்க நபர்கள் போல இருப்பது போன்று ஒரு எண்ணம். இதுக்கு ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து. டெலியூஷன் க்ரோலிங் அஸ் ஆஃப் பியர். கரடியை போல ஊர்ந்து செல்வதை போன்ற ஒரு எண்ணம். இதற்கு மெக்னீஷியம் முரியாட்டிக்கம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் சம்திங் டேக்கிங் ஹர் ஹேண்ட்ஸ் அட் மிட் நைட். தன்னுடைய கைகளை ஏதோ ஒன்று நடு இரவில் எடுத்து செல்வது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு கேந்தாரிஸ் ஒற்றை மருந்து. டெலியூஷன் டெலிகேட் ஹேண்ட்ஸ் ஸ்மூத்திங் ஹேர் ஹெட். ஒரு மென்மையான கரம் தன்னுடைய தலையை கோதுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இது ட்ரீம்லேயும் சில பேருக்கு வரலாம். ஸோ டெலியூஷனில் இந்த ரூப்ரிக் இருக்குது. இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹேண்ட் பாசஸ் ஓவர் பாடி. தன்னுடைய கைகள் உடலுக்குள் சென்று கடப்பதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு கார்போவிச் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் சீஸ் பெர்சன் ஹேங்கிங். நபர்கள் தூக்கிலிடுவதை பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. அதே போல் டெலியூஷன் வாண்ட்ஸ் டு ஹேங் ஹிம்செல்ஃப். தான் தூக்கு மாட்டிக்கொள்ள விரும்புவதை போன்ற ஒரு எண்ணம். நிறைய பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டெஸ்பயர் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசாமல் தூக்கு மாட்டிட்டு செத்துடலாம் போல் இருக்குது. நம்ம வீட்டிலையே இந்த விஷயங்கள் சில சமயத்தில் சண்டை போடும்போது நம்ம கேட்டிருப்போம். சில சமயத்தில் நம்ம பக்கத்து வீட்டில், தெருக்களில், இல்லை நம்ம தெரிஞ்ச உறவினர்கள் வீட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டிருப்போம். எக்ஸாக்டாக ஒரே ஒரு மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். டெலியூஷன் வாண்ட்ஸ் டு ஹேங் ஹிம்செல்ஃப். சரிங்களா? ரைட். அடுத்து இதை கோஆர்டர்னு சொல்லுவாங்க. சார் எப்போ பார்த்தாலும் தூக்கு மாட்டிக்க போகிறேன்னு சொல்லுவா சார். அதுவே எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் ஆர்சனிக்கம் ஆல்பம். சரிங்களா? ரைட். டெலியூஷன் ஹேப்பன் தட் சம்திங் டெரிபிள் கோயிங் டு. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கப் போவதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஃப்ளூரிக் ஆசிட், லைசீனம், ஒனாஸ்மோடியம், பெல்லாடியம் போன்றவை முக்கியமான மருந்துகள். சரிங்களா? ஸோ இது போன்று நீங்கள் டெலியூஷன் பகுதியில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ரூப்ரிக் பார்த்துருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் டாக்டர்